ஹாய் நம்மளோட மெஹந்தி கிளாஸில் இன்றைக்கி வைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வைன்ஸ் வந்து நம்ம எதை வச்சு போடுவோம் அப்படின்னா, நம்ம பேசிக் எலிமெண்ட்ஸில் டாட்டு, ட்ராப்ஸு, அந்த குட்டி லீவ்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதை வச்சு தான் நம்ம இதில் வந்து வைன்ஸ் போட போகிறோம். வைன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இலைகள் சேர்ந்து ஒரு கொடி, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டாட் வரைகிறோம். டாட் கொடுத்து முடிச்ச உடனே ஒரு குட்டி கர்வ் அந்த டாட்லேருந்து கீழே வர மாதிரி நம்ம போட்டுடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு டாட் வரைச்சிக்கோங்க. அந்த டாட்டோட எண்டில் நம்ம லைட்டாக கர்வ் கொடுக்குறோம். அந்த கர்வ் கொடுக்கும்போது நம்ம மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணுறது அந்த டாட்டுக்கு மட்டும்தான். அந்த கர்வ் கொடுக்கும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணுறதை அப்படியே நிப்பாட்டிட்டு லைட்டாக அப்படியே ஒரு கர்வ் மட்டும் கொடுத்தீங்க அப்படி இந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த பக்கம் நம்ம லெஃப்ட்லேருந்து போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம ரைட்லேருந்து அதே மாதிரி போடுறோம். ரைட்லேருந்து போடும்போது ஃபஸ்ட் நீங்கள் ஒரு டாட் வச்சுட்டு அதிலிருந்து அந்த கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அழகாக அது ஃபார்ம் ஆயிரும். நம்ம ஹார்ட் சிம்பிள் போட்டோம் இல்லையா அந்த பேசிக் எலிமெண்ட்ஸில், ஸோ அது வந்து இதே மாதிரி தான். கொஞ்சம் கேப் விடாமல் ஒட்டின மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப் வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம லெஃப்ட்லேருந்து டாட் வச்சுட்டு ஒரு கர்வ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து ஒரு டாட் கொடுத்துட்டு நம்ம கர்வ் கொடுக்கணும். அதுதான் ஹார்ட். இப்போ நீங்கள் அதே வந்து திருப்பி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் வந்து இப்போது டைரெக்டாக வந்து அந்த கொடி அப்படியே வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வந்து நம்ம இப்போ பேசிக்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நிறையா பேருக்கு அந்த கொடியில் இருக்கிற அந்த டாட் வந்து எப்படி போடணும்னு தெரியாது. அதுக்காக தான் வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வேணால் நான் அது மாதிரி கொடியாக வேணால் நான் போட்டு தரேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப் நம்ம போட போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு கோடு போடுறோம் பார்த்திங்களா, அந்த கோடு போடும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் அந்த டாட்டுக்கு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி அந்த கர்வ் கூட வேண்டாம், இதுக்கு சின்ன லைன் மட்டும் நம்ம இழுத்து விட்டால் போதும். அந்த லைன் வந்து கொஞ்சம் வளைச்ச மாதிரி நீங்கள் இழுத்து விடுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே லைன் இழுத்து விடுறோம். இது வந்து லெஃப்ட் சைடு லைனை வந்து நம்ம ஒரு மாதிரி கீழேருந்து மேலே இழுக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் ரைட் சைடு போடுறதையும் கீழேருந்து மேலே இந்த மாதிரி இழுத்து விடணும். நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ரைட் சைட்லேருந்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஒழுங்காக வரும். இப்போ எனக்கே வந்து ஒரு சைடு நல்லா வரும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லைல்ல, அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகணுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அழகாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம அந்த லீஃபே வந்து நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கோம். அதே போல் கீழேயும் வர மாதிரி போட்டிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலாக லைன் போட்டுட்டு லீவ்ஸ் வரைங்க. அதே போல் வெர்டிக்கலாக லைன்ஸ் போட்டுட்டு அந்த லீஃபையே வரைங்க. கொஞ்சம் கர்வாக போட்டுட்டு அதுலேயும் லீஃப் வரைங்க. ஓகேவா? அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த கமா ஷேப்பில் போடுறோம் இல்லையா, டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைன் இழுத்து விடுறோம் இல்லையா, அதுவும் வந்து இப்போ வெர்டிக்கலாக நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி வெர்டிக்கலாக போடுங்க, ஹரிசாண்டலாக போடுங்க. அதே போல் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு அதுலேயும் போடுங்க. கர்வ்னால் இந்த வளைச்சி நம்ம வேவ் மாதிரி வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி வேவ் மாதிரி போட்டுட்டு அதுலேயும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ மொத்தம் 6 ப்ராக்டிஸஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வேவ் மாதிரி போடுறோம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு இந்த ரெண்டையும் நீங்கள் அதில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே? ஹரிசாண்டலாக, வெர்டிக்கலாக, அதுக்கப்புறம் கர்வாக. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வைன்ஸ்லேயே வந்துட்டு இது நார்மலாக நம்ம எப்பயும் ட்ரா பண்ணுறது ஐ ஷேப்பில் லீஃப் வரைகிறது. உள்ள ஒரு சிம்பிளாக ஒரு கோடு கொடுத்து நம்ம வரையலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த ஐ ஷேப் கொடுத்துட்டு அந்த ஐ ஷேப்போட அவுட்லைனுக்கு போல்டாக கொடுக்குறோம். இது வந்து ஒரு மெத்தடு. அந்த ஐ ஷேப் வரைஞ்சிட்டு உள்ள கோடு போடுறது ஒரு மெத்தட். ஸோ 2 மெத்தட் லீவ்ஸ் பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் இதே ஐ ஷேப் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம உள்ள ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஷேடிங்னா உள்ள ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து போடுற லீஃப் வந்து ஐ ஷேப்பில் இல்லாமல் இந்த டைமண்ட் ஷேப்பில் போடுற மாதிரி ஒரு லீஃப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி அவுட்லைன் வந்து போல்டாக கொடுங்க. ஓகேவா? இப்போ இந்த 3 பார்த்துருக்கோமா. அதுக்கப்புறமா அந்த ஃபில்லிங்ஸ் ஒன்று சொல்லணுமா, ஃபில்லிங்னால் அந்த ஐ ஷேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி அது ஒரு மெத்தடு வச்சுக்கோங்க. ஓகேவா?
இப்போ பாருங்கள், இப்போது நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போது அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்க லீஃபு ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? நான் வந்து ஷேடிங் வந்து இதில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது போட மறந்துட்டேன். ஷேடிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு ஐ ஷேப் லீஃப் வரைஞ்சிட்டு உள்ளே வந்து ப்ரெஸ் எதுவும் பண்ணாமல் சும்மா நீங்கள் மெஹந்தியை மட்டும் ஷேக் பண்ணிங்க, அப்படியே லைன் மாதிரி போட்டிங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு ஷேடிங் மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். அதுதான் நான் அடுத்த கிளாஸில் வேணால் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ போட்ட லீவ்ஸ்லேயும் வந்து நீங்கள் இதே மாதிரி ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக கர்வ் லைனாக போட்டுட்டு இது எல்லாமே நீங்கள் அதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நான் ஃபுல்லாக பேப்பரில் காப்பி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து அந்த அவுட்லைன் வந்து போல்டாக இருக்கிற மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நான் சரி டைம் இருக்கும்போது நம்ம பொறுமையாக போட்டுட்டு நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் இந்த குட்டீஸை வச்சுட்டு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா டச் விட்டுருமே உங்களுக்கு அப்படின்றதுனால நான் இது போடுறேன். ஏன்னா இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 டேவாவது வேணும். அதனால் வந்துட்டு நான் இப்போ இது போட்டுட்டேன். நாளைக்கு கிளாஸில் நான் வந்து இப்போ உங்களுக்கு என்னென்ன ஒர்க் நான் சொல்லியிருக்கேனோ அது எல்லாமே நான் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இது பெருசாக டவுட்ஸ் இருக்காதில்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசிக் எலிமெண்ட்ஸ்லேயே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதே தான் இதுலேயும் வேறு எதுவும் இல்லை. ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேப்பரில் அந்த கோன் ஒட்டாத மாதிரி வச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? பேப்பரில் ஒட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி கோடு கோடாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் பேப்பரில் ஒட்டாத மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது நான் ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னாவோ இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னாவோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் குரூப்பில் கூட சொல்லலாம். நான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நான் சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.